கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி குடும்பத்தாரே, மெசியாவை தேடு என்கின்ற திருவருகை கால தியான தொடர் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மீட்பின் வரலாற்றிலே அன்னை மரியானுடைய பங்கு மிக 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 முக்கியமானது. இந்த அன்னை மரியா எப்படி மிக முக்கியமான இடத்தை பெறுகிறார்கள் என்பதை நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகின்ற இறை வார்த்தைக்கு இப்பொழுது நாம் கவனமுடன் செவிமடுப்போம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 34 முதல் 38 முடிய. மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். திருவருகை காலத்தில் மெசியாவை தேடிய பயணத்தில் இருக்கிற நமக்கு விவிலியத்தின் பல மாந்தர்கள் உதவி செய்கிறார்கள். அவருடைய மனப்பக்குவம், இறை வார்த்தையுடைய கீழ்ப்படிதல், இவையெல்லாம் இவை எல்லா கதாபாத்திரத்தையும் தாண்டிய ஒரு கதாபாத்திரம் அன்னை மரியாளின் கதாபாத்திரம். அந்த அன்னை மரியாளுடைய ஆன்மீகம் நமக்கு ஒரு பெரிய எழுச்சியையும் மாற்றத்தையும் உருவாக்குகிற அற்புதமான ஒரு கதாபாத்திரமாக விவிலியம் சித்தரிக்கிறது. அருட்தந்தை லெக்ரான் அவர்கள் சொல்லுவார்கள், ஏன் கத்தோலிக்கர்களாகிய நீங்கள் அன்னை மரியாளுக்கு இத்தனை முக்கியம் தருகிறீர்கள் என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவார், நாங்கள் முக்கியத்துவம் தரவில்லை, இறை வார்த்தை அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் தருகின்றது. அப்படி என்றால் இறைவன் அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் தருகின்றார், ஆதலால் தான் நாங்களும் அன்னை மரியாளுக்கு முக்கியத்துவம் தருகிறோம் என்று சொல்லுவார்கள். வானவர் வாழ்த்து சொல்கிற அந்த காட்சியில் அன்னை மரியாள் தன்னையே தாழ்த்தி, இதோ உமது அடிமை, இதோ உம் அடியவர், உமது வாக்கிற்கேற்ப எனக்கு ஆகட்டும் என்று தன்னை தாழ்த்தி கொள்கிறார். அதில் முக்கியமாக 3 காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஒன்று, அன்னை மரியாளின் தாழ்ச்சி, தன்னை அடிமையாய் தாழ்த்தி கொள்கிற அடிமையின் போக்கு, அடியார் என்கின்ற இறை வார்த்தை ஆன்மீகம். 2வது, கீழ்ப்படிதல், இறை திட்டத்திற்கு என்ன விலை கொடுக்க வேண்டியிருந்தாலும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று இறை வார்த்தைக்கு, இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிதல். 3வது, கொடுத்த வார்த்தையை இறுதி வரைக்கும் வாழ்ந்து காட்டுகிற துணிவு. இந்த 3மே இந்த ஆன்மீகத்தின் சிறப்பு மையமாக அமைகிறது. அன்னையினுடைய அந்த வார்த்தை, இதோ ஆண்டவரின் அடிமை, டோட்டல் சரண்டர், டோட்டல் சப்மிசிவ்னஸ், தன்னையே முழுமையாக அர்ப்பணிப்பது, சரண்டர் ஆகுவது உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியத்தை தருகின்றது. அப்படின்னா எப்பொழுது அவர்களுக்கு உறுதி கொடுக்கப்படுகின்றதோ உடனடியாக இதோ ஆண்டவரின் அடிமை. எப்ப சொல்றாங்கன்னா, கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லைன்னு சொன்ன உடனே டோட்டல் சரண்டர். அப்படி அழகா அந்த கடவுளுடைய மகத்துவத்துக்கு முன்பாக தான் ஒன்றுமில்லை என்பது உணர்ந்து கொண்டு அப்படியே அர்ப்பணிக்கிறாங்க. அடிமை பெண்மணி என்ன செய்வாங்க? தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்வாங்க. தன்னை அர்ப்பணிக்கின்ற முழு மனப்பாங்கு இங்கே அதிகமாக வெளிப்படுத்தப்படுகிறது. அதுவும் பார்த்தோம்னா பிலிப்பியர் திருமுடல் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 உள்ள இறை வார்த்தைகளில் கெனோட்டி கிரைஸ்ட பார்க்கிறோம். தம்மையே வெறுமையாக்குகிற கிறிஸ்துவை பார்க்கிறோம். இந்த அனௌன்சியேஷன் ஸ்டோரியில் கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு அன்னை மரியாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மேரியன் கெனோசிஸை பார்க்கிறோம். அன்னை மரியாளின் வெறுமையாக்குதலை பார்க்கிறோம். அழகான தாயும் பிள்ளையும் தம்மையே வெறுமையாக்கி கொண்டு ஈடேற்றி மீட்பு திட்டத்தின் பங்காளிகளாக இருக்க நம்மை அழைக்கிறார்கள். இதோ அடிமை அப்படிங்கிற வார்த்தைக்கு எல்லாம் 3 விதங்களில் அதை பார்க்க முடிகின்றது. அப்படின்னா, ஒன்று, எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். அப்படின்னா இப்போ திருமணம், அதன் பிற்பாடு வரப்போகின்ற பிரச்சனை எல்லாமே அவங்க மனசில் ஓடும். இருந்தாலும் இது இறைவனுடைய விருப்பம், நான் எதையும் செய்வேன். 2வது, எதையும் ஏற்றுக்கொள்ள, தடைகள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உயிரே போகின்ற சூழல் வந்தாலும் சரி, அதையும் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையை நாம் அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அந்த அன்னை மரியாள் அந்த ஆமேனுக்கு துணையாய் நின்றார்கள். அது ஜெபக்கூடத்தில் பெயல்செபூலை கொண்டு பேய் ஓட்டுகிற படிகாரம் சொல்லும்போது அன்னை மரியாள் துணையாய் இருந்து, கல்வாரி மலையில் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த அன்னை மரியாள் அந்த ஆன்மீகத்தை வாழ்ந்து காட்டுகிறார்கள். அந்த ஆமேன் என்கின்ற ஒற்றை வார்த்தை வாழ்ந்து காட்டுவதே அப்படி வாழ்வாய் மாறுகிறது.
இந்த தாழ்ச்சியினுடைய அடுத்த பரிணாமம் தான் அன்னையினுடைய கீழ்ப்படிதல். கல்வாரி மலை வரை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த கீழ்ப்படிதல் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு சிறு மாற்றமும் இல்லாமல் ஆச்சரியமாக இருக்கின்றது. எப்படி அன்னை மரியாளுக்கு இது சாத்தியமாகும் என்று சொல்லி அன்னையினுடைய இந்த கீழ்ப்படிதல் ஒரு தொடர் பயணமாகவே இருக்கின்றது. தொடர் பயணமாக எவ்வளவு துணிவு, எவ்வளவு தெளிவான துணிவு, ஒரு குருட்டு தைரியம் இல்லை, ஒரு ரொம்ப கிளியரா நிதர்சனமான ஒரு துணிவோடு கூடிய பயணம் அந்த மீட்பு திட்டத்தில் நடந்து போறதை அன்னை மரியாதை பார்க்குறோம் நம்ம. அன்புக்குரியவர்களே, அதனால தான் அகுஸ்தினர் சொல்லுவார், அன்னை மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதிரத்தில் கருத்தரிப்பதற்கு முன்பாகவே தன்னுடைய இதயத்தில் கருத்தரித்தார்கள் என்று சொல்லி. அதுதான் அவர்களுக்கு இந்த தாழ்ச்சியையும் இந்த உறுதிப்பாட்டையும் தைரியத்தையும் கொடுக்கின்றது. இது ஒரு தொடர் பயணமாகவே மாற்றுகின்றது. நம்ம வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் ஆண்டுடைய பிறப்பு பெருவிழாவை நோக்கிய நம்முடைய இந்த பயணத்திலே, மெசியாவை தேடிய நமது இந்த பயணத்திலே அன்னை மரியாருடைய இந்த பண்பு நலன்கள் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அன்னையினுடைய தாழ்ச்சி நமக்கு வேண்டும். இந்த காலகட்டத்தில் நான் எனது என்கின்ற ஈகோயிஸ்டிக் பயணம் அதிகமாகவே இருக்கின்றது. நம்ம எல்லோருமே கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் நம்முடைய சொந்த பந்தம் உறவுகள் நம்முடைய பணித்தலங்களில் எல்லாம் அடுத்தவர்களை கடவுளுடைய பிள்ளைகளாக கடவுளுடைய சொந்தமாக கடவுளுடைய குடும்பத்தின் பிள்ளைகளாக பார்க்க தவறி கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாளை உற்று பார்க்கின்ற இந்த பயணத்திலே நமது இதயத்திலே தாழ்ச்சி பெருக வேண்டும். அந்த தாழ்ச்சியான இடத்துல தான் கடவுளுடைய அருள் தேங்கும்னு சொல்லுவாங்க. இந்த நாட்களிலே ஆண்டவரிடத்திலே இந்த அருளை நாம் கேட்போம். குறிப்பாக அன்னை மரியாளுடைய இந்த ஆன்மீக பண்பு நலன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க நாம் அருள் வேண்டுவோம். அதற்கு சிறு ஆயத்தமாக நம்ம வீட்டில் எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் எதிர்பார்ப்பும் இல்லாமல் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே இயல்பாக நாம் பழகுவோம், இயல்பாக நாம் பேசுவோம். ஒருவேளை நமக்குள்ள ஏதாவது ஈகோ எண்ணங்கள் இருந்தால் அவைகளை எல்லாம் உடைத்து தூக்கி போடுகின்ற விதத்திலே நாம சென்று வழியே சென்று அவரிடத்திலே பேசுவோம், அன்பை வெளிப்படுத்துவோம், யதார்த்தம் நிறைந்த உள்ளத்தோடு நம்முடைய கருத்துக்களை நாம் பதிவு செய்வோம். அன்னை மரியாளுடைய ஆன்மீகத்தை நமது வாழ்விலே பிரதிபலிக்க இந்த நாட்களிலே நாம் முயற்சி எடுப்போம். நம்முடைய தனி பலன் போதாது, ஆண்டவர் நமக்கு புதிய பலத்தையும் ஆற்றலையும் சக்தியும் கொடுக்க தயாராக இருக்கிறார். அதனால் அவரிடத்திலேயே நாம் அருள் வேண்டி ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, திருவருகை காலத்திலே எங்கள் கண்முன்பாக அன்னை மரியாளை நிறுத்தி அவருடைய ஆன்மீகத்தை பின்பற்ற அழைப்பு விடுக்கிறீரே, அதற்காக எமக்கு நன்றி கூறுகிறோம். உலகின் மாபெரும் உன்னதமான கொடையாய் அன்னை மரியாளை எங்கள் வாழ்வில் தந்ததற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, அந்த அன்னை காட்டிய தாழ்ச்சி, அந்த அன்னை வாழ்ந்து காட்டிய கீழ்ப்படிதல், அந்த அன்னை வாழ்ந்து காட்டிய துணிவை நாங்களும் பின்பற்றி ஈகோ மனம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் மதித்து நேசித்து அன்பு காட்டி மன்னித்து வாழும் நல்ல வாழ்வை எங்களுக்குள்ளாய் தருவீராக. குறிப்பாக எந்த விதமான மனத்தாங்களுக்கும் மன வருத்தத்திற்கும் இடம் தராமல் சமாதான உள்ளத்தோடு ஒருவரை ஒருவர் நேசிக்கும் நல்ல உள்ளத்தை எங்களுக்குள்ளாய் தருவீராக. ஆண்டவரே, 1000 துன்பங்கள் வரலாம், ஆனால் உம்மை பின்தொடரும் பயணத்தில் நாங்கள் திளைத்து போகக்கூடாது, தயங்கக்கூடாது என்பதை சுட்டி காட்டுகிற அன்னை மரியாளை பின்பற்றி துணிவோடு வாழ, அச்சமின்றி வாழ, பயமின்றி வாழ, கவலையின்றி வாழ எங்களுக்கு அருள்வீராக. என்றும் வாழும் இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அன்புக்குரியவர்களே, மீண்டும் மெசியாவை தேடி என்கின்ற இந்த தொடர் நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்று மகிழ்கின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.